ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு இஸ்மாயில். இதை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வாசலுக்கு வெளியே மாட்டேங்குது. இதே மாதிரி ஃபோட்டோ நானும் வாங்கலான்னு ஃப்ளிப்கார்ட்டில் தான் செக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா 232 ரூபாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சரி வாங்கிடலான்னு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறது கூட. சரி வாங்கிடலான்னு அது புக் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இதான் மாஷல்லா சேம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நானும் புக் பண்ணிட்டேன். எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தீங்கன்னா 250 ரூபா போட்டிருந்தா இந்த டேக்ஸ் எல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி என்னது இது பண்ண சொல்லி அது ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்துச்சு. இதை பாருங்கள், அந்த பார்சல் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், என் ஒய்ஃபு தான் அன்பாக்ஸ் பண்ணுறாங்க. வாங்க அந்த அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சேம் அதில் இந்த மாதிரி பாருங்கள், மாஷல்லாம் சூப்பராக எழுதிக்குது. இது பாருங்கள், நல்லா ஒரு குவாலிட்டியாக தான். மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டு தான் இருந்துச்சு. நான் என்னவோ அது என்ன பிளாஸ்டிக் கண்ணாடி மாதிரி பார்த்தேன், அது கிளாஸ் போட்டுக்குது. சூப்பராக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபோட்டோ மாஷல்லா ஃபோட்டோ அந்த வீடியோ போட்டப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருங்க, சரியா? இன்னொரு மேட்ரு நான் சொன்னோம், என் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுட சுட தொண்டி வடை சாரி அது என்ன இது வடை, மெது வடையும் கெட்டியாக சட்னி செஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்லாம் வாங்க, அந்த வீடியோ பார்க்கலாம். செம்ம சூப்பராக அது வாசனை. வடை பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது. வடையெல்லாம் இப்படி தான் சாப்பிட்ணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சட்னி இந்த மாதிரி நக்கி சாப்பிட்றேன், சூப்பராக இருக்கும். மெது வடை அந்த சட்னி பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கு. செம்ம தேசியாக இருங்க. இதுக்கு சுட சுட டீ சாப்பிட்டா சாப்பிட்ட அப்புறம் வேறு லெவலாக இருக்கும். டீ கூட பார்த்தீங்கன்னா கீழே வீட்டில் செஞ்சு நிற்கிறாங்க, டீ வட்டம். செம்ம சூப்பராக இருக்குது. இருங்க, அண்ணன் பொண்ணு சாப்பிட்றோம். வாமா போமா, அண்ணன் பொண்ணு எப்படி வாங்கிது? ஆமா, இப்போ ஏன் பண்ணி இப்போ மகள பொண்ணு எப்படி பாப்பா இது? தொண்டி வடை சாரி மெது வடை தான். ஆனா சட்னி ரொம்ப காரமா இருக்கு. ஆனா காரமா இருந்தா சட்னி சூப்பரா இருக்கும். காரமா இருந்தா டேஸ்டியா இருக்காது. எனக்கு காரமா சாப்பிட்டு பழகமாச்சு. டீ வந்தாதான் டீ அதுக்கு அப்புறம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தொண்டி வடை பிடிக்கும்னா கமெண்ட்ஸ்ல ஹாய்னு சொல்லுங்க. ஓகே, பாய் பாய், குட் பை. நான் வடையா